கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம டிவோஷனில் வந்து ஆபக்கூக் புஸ்தகத்திலேருந்து பார்க்க போகிறோம். ஆபக்கூக் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் வந்து நம்ம படிக்கிறோம். ஆபக்கூக் வந்து 1வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீர். கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீர். நீர் எனக்கு அக்கிரமங்களை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க செய்கிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் என் எதிராக நிற்கிறது அப்படின்னு ஆபக்கூக் வந்து தன்னுடைய சுற்று வட்டாரங்கள் இருக்கிற விஷயங்களை பார்த்து ரொம்ப மனசுடைஞ்சு அவன் வந்து கர்த்தரிடத்துல வந்து ஒரு கேள்வியை வைக்கிறான். ஸோ இந்த கேள்வியை வச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் வந்து அவனுக்கு ஒரு பதிலை கொடுக்குறாரு. அந்த பதில் வந்து எப்படி இருக்குன்னா, அது 1வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்க போறோம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஸோ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு விஷயத்த செய்ய போறேன், அந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட விவரிச்சாலும் நீங்க அதை விசுவாசிக்க மாட்டீங்க. அப்படி என்ன விஷயம் நம்ம பார்த்தோம்னா, கல்தேய தேசத்தை கொண்டு வந்து உங்களை நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படிங்கிறத வந்து கர்த்தராகிய தேவன் வந்து ஆபக்கூக் கிட்ட சொல்றாரு. ஸோ நம்ம கர்த்தர் வந்து அவனுக்கு ஆபக்கூக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் ஆபக்கூக் வந்து மறுபடியும் வந்து ஒரு கேள்வியை வந்து கடவுளுக்கு முன்பாக வைக்கிறான். அந்த கேள்வி வந்து என்னங்கிறத நம்ம வந்து 13வது அதிகாரத்துல 1வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநீதியை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே அப்படின்னு வந்து கர்த்தருக்கு வந்து அவன் சொல்றான். நீங்க வந்து ரொம்ப பரிசுத்தவான், நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை கொண்டு வந்து எங்களை நீதி செய்யறதுக்கு என்ன அப்படின்னு அவன் கேட்கும்போது, தேவனாகிய கர்த்தர் வந்து அவனுக்கு இன்னொரு பதில் கொடுக்குறாரு. என்ன பதில் கொடுக்குறாருன்னா, நான் சொல்றத வந்து இந்த விஷயம் வந்து நீ எழுது. ஸோ இதை எழுது. இந்த விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பிழைப்பான், நீதிமான் விசுவாசத்தினால மட்டும் பிழைப்பான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஸோ இந்த 2 பதில் வந்து ஆபக்கூக் வந்து கர்த்தரிடத்துல வைக்கும் போது, கர்த்தர் கிட்ட இருந்து அவன் பதிலை கேட்டு தன்னை திருத்தி கொள்வதற்காக அவன் தயாராக இருந்தான். அது வந்து நம்ம 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கலாம். அவன் வந்து, கர்த்தாவே, நீர் எனக்கு பதில் கொடுப்பீர், நான் வந்து அதை திரித்து கொள்வதற்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ இது 2த்துல வந்து சில சமயம் நம்மளுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் வந்து கர்த்தர் அனுமதித்திருப்பார். சில கஷ்டங்களோ சில ஒரு விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கும் போது நமக்கு அது எப்படின்னே தெரியாது. கர்த்தாவே, இதை ஏன் என் வாழ்க்கையில அனுமதிச்சிங்க, அவரை கொண்டு ஏன் இதை செய்றீங்க, இவங்களை கொண்டு ஏன் இதை செய்றீங்க நம்ம கேள்வி கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆபக்கூக் வந்து கடைசியில வந்து அவன் வர கன்க்ளூஷன் என்ன நம்ம பார்க்கும்போது, ஆபக்கூக் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றி போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலீற்றை போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு களி கூறுவேன். ஸோ ஆபக்கூக் வந்து இந்த விஷயங்களை பார்த்து அவன் வந்து, கர்த்தாவே, நான் வந்து ஒலிவ மர கன்றுகள் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். ஸோ அந்த ஸ்டாண்டு தான் ஒரு விசுவாசியா நம்ம எடுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில விஷயங்கள் வந்து நம்ம கைமீறி போனாலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், வெளிப்பாடுகள் 5ல வந்து போட்டிருக்கு, தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், வீற்றிருக்கிறார். ஸோ தேவனுடைய சிங்காசனத்திற்கு தெரியாம ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறவே கூடாது. கடவுள் ஆகிய தேவன் ஒரு விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறாருன்னா, அது ஒன்று நம்மளுடைய நல்லதற்காக, நம்மளை வந்து ஒரு இடத்துல இருந்து திருத்துறதற்காகவோ, நம்மளை ஒரு இடத்துல இருந்து ஏற்றிக்கொண்டு போவதற்காகவோ மாத்திரமே கர்த்தர் அதை அனுமதிச்சிருக்கிறாரு நமக்கு தெரியும் போது, ஆபக்கூக் அந்த கன்க்ளூஷனுக்கு நம்மளும் வருவோம். திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும், எது எப்படி போனாலும், என் தேவனாகிய கர்த்தருக்குள் நான் களி கூறுவேன், ஏன்னா அவர் என் ரட்சிப்பின் தேவன் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ஆமென்.